Hi, hello and welcome to VAJ Home Bakers. First of all, VAJ Home Bakers family members எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோவில் நான் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆர்டர்ஸுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட ஷாப்பிங் vlog தான் என்னை காமிக்க போகிறேன். ஸோ அதில் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், கேக் மெட்டீரியல் ஷாப் ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் VAJ World அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ கேக் பேக்கிங் ரிலேட்டடாக இல்லாத வீடியோஸ் நான் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த சேனலில் வேறே வீடியோஸ் போட்டு எல்லாமே சேர்த்து ஷஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதனால தான் வேற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரியே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வர வீடியோஸையும் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேக்கிங் டூல்ஸ் வாங்கியிருந்தேன். அது என்னெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த OTG வீடியோலாம் சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஒரு IFB கன்வெக்ஷன் அவன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதை செகண்ட் ஹேண்டுக்கு சேல் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பதிலாக 100 செஃப்பில் 60 லிட்டரில் ஒரு OTG வாங்கியிருந்தேன். ஸோ நான் அந்த வீடியோவில் சொன்னது மாதிரி தான், எனக்கு அந்த IFB கன்வெக்ஷன் அவன் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்போவாச்சும் இப்போ 60 லிட்டர் அந்த மார்ஃபி ரிச்சர்ட்ஸில் டின்ஸ் வச்சு அதில் ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா மட்டும்தான் நான் IFB கன்வெக்ஷன் அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அது செகண்ட் ஹேண்டுக்கு சேல் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பதில் இந்த 100 செஃப் OTG 60 லிட்டருக்குள்ளது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்யூசர் வாங்கியிருந்தேன். இது நம்ம நான் ஆல்கஹாலிக் சோக்கிங் ஆரஞ்ச் ஜூஸில் போடுறதுக்காக ஆரஞ்ச் ஜூஸ் இதில் ஸ்க்யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர் கையால் பொசஞ்சு ஆரஞ்ச் ஜூஸ் எடுக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும்போது கை ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ இது இப்போ நமக்கு அடுத்த இயரும் யூஸ் பண்ணிக்கலாம்ல, நான் அப்படி நினச்சி தான் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அடுத்தது பிளாஸ்டிக் பேக் சீலர். இது ப்ளம் கேக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சு சீல் பண்ணுறதுக்காக நான் இதை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸில் சீல் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் உண்டு. எல்லோரும் இந்த மாதிரி சீலர் வாங்கி சீல் பண்ண முடியாது. தென் 6 இன்ச்சில் உள்ள பேக்கிங் டின் எக்ஸ்ட்ராவாக நான் 6 பீசஸ் வாங்கிக்கிட்டேன். அப்போ கரெக்டாக ஒவ்வொரு செட்டு பேக்கிங் முடியும் போது அடுத்த செட்டு வைக்கிறது மாதிரியாக பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு செட்டு கூட எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டேன். இவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா கேக் மெட்டீரியல் ஷாப்புக்கு போய் கொஞ்சம் கேக் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அது போய் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா அந்த மெல்லோ பிராண்டில் உள்ளதான் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே மெல்லோ பிராண்டில் உள்ளதான் வாங்குவேன். ஏன்னா எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷனுக்குமே இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொக்கோ பவுடர் வாங்கினேன். தென் போர்டு பாக்ஸு, ப்ளம் கேக் பாக்ஸு, அதை பேக் பண்ணுற கவர் அப்படி நிறைய திங்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நான் வீட்டில் வச்சு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோலில் 10 ஷீட்ஸ் இருக்கும், 35 rupees. அப்புறமா பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸுக்குள்ள ஒரு பேக்கெட் நான் எடுத்தேன். ப்ளம் கேக் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் 1 kgக்கும் 1/2 kgக்கும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ 1 kgக்கு ஒரு 10 பாக்ஸ் தான் வாங்கிக்கிட்டேன். தென் 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 2 மாடலில் வாங்கினேன். அதாவது ரிச் ப்ளம் கேக்குக்கு ஒரு பாக்ஸ்லையும், தென் நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் இன்னொரு பாக்ஸ்லையுமா பேக் பண்ணுறதுக்காக தான் 2 டைப்லேயே நான் வாங்கிக்கிட்டேன். இந்த ப்ளம் கேக் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் 12 rupees ஆச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோக்குள்ள கேக்கும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதாவது வீடுகள்லேருந்து வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக ஒரு 10 பேக் வாங்கிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர் 4 rupees ஆச்சு. அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு 1/2 kg பாக்ஸும் 1 kg பாக்ஸும் வாங்கிட்டேன். இப்போ 1/2 kg பாக்ஸு சைஸ் பார்த்தீங்கன்னா 7x7x3.5 வரும். தென் 1 kg பாக்ஸோட சைஸ் 9x9x4 சைஸுக்கு வரும். தென் அந்த 1 kg பாக்ஸில் இப்போ VAJ ஹோம் பேக்கர்ஸ் அதோட சீல் அந்த டாப்பில் நான் கொடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குக்குள்ளே கேக் போர்டு 1/2 kgக்கும் 1 kgக்கும் நான் வாங்கிக்கிட்டேன். இது ஒரு 20 பீசஸ் வாங்கினேன். இப்போ பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு மற்றபடி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 100 பீசஸ் கேக் கட்டிங் நைஃப். அப்புறமா 1/4 கிலோ கேக்கு செய்கிறதுக்காக 4.5 இன்ச்சு டின்னில் 2 எண்ணம் வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி எங்கிட்ட 2 எண்ணம் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 எண்ணம் கூட வாங்கி வச்சுக்கிட்டேன். இனி கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் லீஃப் ஷேப்பில் உள்ள ஃபாண்டன்ட் பிளஞ்சர் கட்டர், அப்புறமா கிறிஸ்மஸ் டாப்பர் 2, அப்புறமா கிறிஸ்மஸ் தீமில் உள்ள ஃபாண்டன்ட் ஷேப்ஸ் செய்கிறதுக்குள்ள சிலிக்கான் மோல்டு,
அப்புறமா பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தீம் குக்கி கட்டர்ஸ். நான் இது மெயினாக வாங்கினது என்னென்னா கிறிஸ்மஸ் குக்கீஸ் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் நான் ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. அது எனக்கு தெரியலை. அதுக்கு கூட உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்த போது தான் என்ன இது காணுமே அப்படின்னு சொல்லி க்ராஸ் செக் பண்ணும்போது தான் ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ நான் திருப்பி ஆர்டர் போட்டு வந்து சேர்கிறதுக்குள்ளே கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் அதோட ரெசிபி செய்து போடுறதுக்கு முடியாது. நான் நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் குக்கீஸோட ரெசிபி செய்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா மேஜிக் பிராண்டோட க்ரீன் அண்ட் ரெட் 2 கலர் 2 பாட்டில் வாங்கினேன். ஏன்னா மெயினாக அந்த கிறிஸ்மஸ் தீம் டெக்கரேஷன் எல்லாமே ரெட் அண்ட் க்ரீன் இந்த ஒரு கலர் காம்பினேஷன்லேயே வரும். ஸோ அதனால் 2 பாட்டில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ். தென் அந்த 3 பாட்டில்ஸில் இருக்கிறது வந்து ஆன்லைனில் வாங்கினது. தென் அந்த ஒயிட் கலர் ஸ்டார் இருக்கு இல்லையா, அது வந்து கேக் மெட்டல் ஷாப்பில் வாங்கினேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஹாப்பி கிறிஸ்மஸ் டாப்பர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேக்குக்கு மேலே ஒவ்வொரு கேக்கு மேலேயும் அந்த லாஸ்ட் டைம் அந்த டென்ஷனில் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான, அதனால் இந்த மாதிரி குட்டி டாப்பர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் ஒரு 100 பீசஸ் சேர்த்து வாங்கியிருந்தேன். அப்போது லாஸ்ட் இயர் கேக் டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணி போக பேலன்ஸ் தான் இப்போ இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நியர்பை சூப்பர் மார்க்கெட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளம் கேக்கோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நான் வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டேன். அதாவது வெஜிடபிள் ஆயில் வந்து 5 லிட்டருக்குள்ளே ஒரு கேன் வந்து வாங்கிக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 10 kg சுகர், அப்புறமா எக்கு இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டே வாங்கிக்கிட்டேன். ப்ளம் கேக்குக்கு தேவையான கொஞ்சம் ஸ்பைசஸ் வாங்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸ்லையாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா 10 kgக்குள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் ரம்மில் சோக் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். அப்புறமா நான் ஆல்கஹாலிக் சோக்கிங் செய்கிறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது துட்டி ஃப்ரூட்டி, தென் பிளாக் ரைசின்ஸ், தென் கேஷ்யூஸ் இதெல்லாமே நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பிளாக் ரைசின்ஸ் வந்து ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணியும் நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸுக்காக நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கி ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ கிறிஸ்மஸுக்கு அப்புறமா என்னோடய கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது மாதிரி நான் ஒரு நியூ யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கேக் பேக்கிங் ரிலேட்டடாக இல்லாத எல்லா வீடியோஸுமே வந்து நான் அந்த சேனலில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சேனல் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நான் வீடியோ போஸ்ட் பண்ணி 1 வீக்குக்கு மேலே ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக வேணும் வீடியோ அப்லோட் பண்ணலேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேசிக்காக சொல்ல போனோன்னா லாஸ்ட்டு 1 வீக் வந்து சர்ச்சில் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸு அப்படி என்ன சொல்கிறது, வெளியிலேயே ஷாப்பிங் அப்படி இப்படிமா போயிட்டு இருந்துச்சு. அதனால் கரெக்டாக உட்காந்து வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான டைம் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பர்ச்சேசிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சி இது ஆக்சுவலி இந்த வீடியோ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்கு கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் எப்படியோ ஒரு வழியாக ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எனக்கு இமிடியேட் ரிப்ளை கொடுக்க முடியலை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ ஆஃப்டர் கிறிஸ்மஸ் வந்து நான் ரெகுலராக சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதே உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து இமிடியேட் ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் அகைன் VAJ ஹோம் பேக்கர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இனி கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ கிறிஸ்மஸுக்கு அப்புறமா வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.